சரி, இப்போ நம்ம வந்து இந்த எஸ்கேவோட மேட்ருக்கு வருவோம். நம்ம சோஷியல் மீடியாவை திறந்தாலே எஸ்கேவை அந்த அடி வெளுக்கிறாங்க போட்டு எல்லாரும். அதில் வேற என்ன சொல்றாங்கன்னாக்கா, விஜயகாந்த் அவர்களுக்கு வடிவேலு துரோகம் பண்ணாரு, விஜய்க்கு வந்து எஸ்கே துரோகம் பண்ணாரு அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு அதில் மட்டும் ஒரே ஒரு மாட்டு கருத்து இருக்கு. அது என்னன்னாக்கா, வடிவேலு அவர்கள் வந்து விஜயகாந்துக்கு பண்ணது பச்சை துரோகம், மன்னிக்க முடியாத ஒரு துரோகம். ஏன்னா அவர் தான் துணிமணிகள்லாம் கொடுத்து இந்த அளவுக்கு வளர்த்து விட்டு வாய்ப்புகள் கொடுத்து எல்லாமே பண்ணாரு. ஆனால் அவர் எதிர்த்தே ஒரு பிரச்சாரம் பண்ணாரு, கொஞ்சம் கூட நன்றி விசுவாசம் இல்லாமல் பண்ணாருனாக்கா அது பச்சை துரோகம் இல்லைன்னு சொல்ல. பட் எஸ்கே இந்த இடத்துல அப்படிப்பட்ட துரோகம் எதுவுமே பண்ணலன்ற மாதிரி எனக்கு தோணுது. என்ன காரணம்னா, ஒரு படம் நடிக்கிறேன், ஓகே, நான் நடிக்கிறது என் வேலை, நடிச்சு கொடுக்குறேன், அதில் என்ன கான்ட்ராக்ட்ல போடுங்கனாக்கா ப்ரமோஷனுக்கு எப்போ கூப்பிட்டாலும் வரணும்னு சொல்றீங்க, அதை நான் வரேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்றது எழுதி கொடுத்துறது முன்னாடியே, படம் நடிக்கிறதுக்கு முன்னாடியே. ஆனால் அந்த படத்தை நாங்கள் பொங்கலுக்கு தான் விட போகிறோம், இந்த படத்தை ஜனநாயகனுக்கு எதிராக தான் விட போகிறோம் அப்படின்றது எதுவுமே எஸ்கேக்கு தெரிஞ்சிருக்குமா அப்படின்னு நமக்கு தெரியாது. அதே மாதிரி எஸ்கேவை பொறுத்த வரைக்கும் இது இப்போதாங்க ரிலீஸ் பண்ணோம், விஜய்க்கு நான் தாங்க எதிரி அப்படின்ற மாதிரி எந்த இடத்துலையும் அவர் சொன்னது கிடையாது. ஒரு ஸ்டாண்ட் அவர் என்னைக்குமே விஜய்க்கு ஆப்போசிட்டா எடுத்ததே கிடையாது. அப்படி இருக்கும்போது இது முழுக்க ரெட் ஜெயிண்ட் பண்ணக்கூடிய வேலை.